பிரபல இசையமைப்பாளரும் தமிழ் திரைப்பட நடிகருமான ஜி.வி. பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி ஆகியோரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இசையமைப்பாளர் A.R. ரஹ்மானின் சகோதரியும் பாடகியுமான ரைஹானாவின் மகன் தான் இந்த ஜி.வி. பிரகாஷ். இவர் இசையமைப்பதோடு மாத்திரமல்லாமல் தமிழ் படங்களிலும் கூட நடித்து வருகின்றார். வெயில் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமான இவர் ஏராளமான ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறார். 2006 ஆண்டு வெயில் திரைப்படத்தை தொடர்ந்து கிரீடம், பொல்லாதவன், நான், அவள், அது, சேவல், அங்காடி தெரு, 1001, இரும்பு கோட்டை, முரட்டு சிங்கம், மதராசப்பட்டினம், ஆடுகளம், தெய்வ திருமகள், மயக்கம் என்ன, முப்பொழுதும் உன் கற்பனைகள், ஓரம் போ, எவனோ ஒருவன், காளை, குசேலன், சகுனி, தாண்டவம், ஏனென்றால் காதல் என்பேன், பென்சில், அசுரன், சூரரை போற்று போன்ற திரைப்படங்களுக்கும் கூட இவர் இசையமைச்சிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் சில தமிழ் படங்களிலும் கூட நடித்திருக்கிறார். இவருடைய மனைவியான பிரபல பின்னணி பாடகியான சைந்தவி தனது 12வது வயது முதல் பாடிட்டு வராங்க. திரைப்பட பாடல்களுக்கு மேலதிகமாக தொலைக்காட்சி தொடர்களில் ஒளிபரப்பாகும் டைட்டில் பாடல்களையும் கூட இவர் பாடியிருக்கிறார். இப்படி இந்த இருவருமே சினிமா துறையில பிரபலங்களாக இருந்து வருகிறாங்க. இப்படி இந்த 2 பேருமே சினிமா துறையில் பிரபலங்களாக இருந்து வருவதோடு தமக்கென தனி ரசிகர் பட்டாளங்களையும் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாடசாலை காலம் முதலே காதலித்து வந்த இவர்கள் 2013ஆம் ஆண்டு சென்னையில் திருமணம் செஞ்சு கொள்றாங்க. இவர்களுக்கு 4 வயதில் அன்வி என்ற பெண் குழந்தை இருக்கிறது. ஜி.வி. பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் இருவரும் நிரந்தரமாக பிரிவதாக அறிவிக்கிறாங்க. இந்த அறிவித்தலோடு ஒரு முக்கியமான வேண்டுகோளையும் விடுக்கிறாங்க. இது தொடர்பா தனது எக்ஸ் தளத்துல ஜி.வி. பிரகாஷ் இவ்வாறு பதிவிட்டிருக்கிறார். நீண்ட யோசனைக்கு பிறகு நானும் சைந்தவியும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதையை காத்துக்கொண்டு எங்கள் மன அமைதிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் 11 வருட திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிந்து செல்ல முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாரு. அத்தோடு இந்த ஆழமான தனிப்பட்ட மாற்றத்தின் போது எங்கள் தனியுரிமையை புரிந்து கொண்டு மதிக்குமாறு ஊடகங்கள், நண்பர்கள் மற்றும் ரசிகர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் என பதிவிட்டிருக்கிறாரு. பாடகி சைந்தவியும் இதே மாதிரியான ஒரு கோரிக்கையை தான் முன் வச்சிருக்கிறாங்க. இன்று இவர்களுக்கு நேர்ந்தது நாளை நமக்கும் நேரலாம். எனவே அவர்களது தனியுரிமையை மதிப்போமாக. இது போன்ற மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.